சிறந்த கதாசிரியராக நம்ம இப்போ வரைக்கும் பாக்யராஜ் அவர்களை தான் சொல்கிறோம். அதற்கு முக்கியமான காரணம் என்னென்னு கண்ணன் திருநெல்வேலியிலேருந்து கேட்டிருக்காங்க. சிறந்த கதையாசிரியர் என்று பாக்யராஜை பலரும் பாராட்டியிருக்கிறார்களே தவிர சிறந்த கதாசிரியர் அவர் மட்டுமே அப்படின்னு யாரும் பாராட்டியதாக சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலே ஒவ்வொருத்தரும் மிகச்சிறந்த திரைக்கதை ஆசிரியர்களாக இருந்திருக்கிறார்கள். ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவுடைய ஜாவர் சீதாராமன் மிகச்சிறந்த திரைக்கதாசிரியராக பாராட்டப்பட்டார். அதுக்கு பின்னால் பார்த்திங்கன்னா 80களில் திரைக்கதை சக்கரவர்த்தி என்று பாராட்டக்கூடிய அளவுக்கு பாக்யராஜுடைய பல திரைக்கதை வசனங்கள் மிகச்சிறப்பாக அமைந்திருந்தன. ஒரு 2 சீட்டர் காரில் 3 நாளுக்கு ட்ரிப்பு போகணும்னு சொன்னால் நீங்கள் சினிமாவில் இருக்க யாரை கூட்டிகிட்டு போவீங்கன்னு பெருந்தமிழன் பாண்டிச்சேரியிலேருந்து கேட்டிருக்காங்க. 2 சீட்டர் காரில் ஒருவரை அழைத்து கொண்டு 3 நாள் ட்ரிப் போகலான்னா நான் 3 பேரை தேர்ந்தெடுப்பேன். ஒன்று பார்த்திபன், இன்னொன்று ஆர்ஜே பாலாஜி, மூன்றாவது மிர்ச்சி சிவா. இவங்க 3 பேரில் யார் இருந்தாலும் என்னுடைய பயணம் சுவாரஸ்யமாக அமையும் அப்படின்றதுல சந்தேகம் இல்லை. 3 நாள் அப்படின்றதுனால ஒவ்வொருத்தரோடு 1 நாள் அப்படின்னு அந்த பயணத்தை நான் திட்டமிட்டால் கூட மிகச்சிறப்பாக அந்த பயணம் அமையும்னு நினைக்கிறேன்.